ஒரு அப்பாட்ட ஒரு பையன் gift கேட்குறான், விலையேறப்பட்ட ஒரு கார் வாங்கி கொடுங்க கேட்குறான். அவங்க அப்பா அவனுக்கு நல்ல ஒரு கிஃப்டை ரேப் பண்ணுவாங்க இல்லையா, சுற்றி கொடுக்குறாரு. கொடுத்து ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு பைபிள் இருந்திருக்கு. நான் கேட்டது விலையேறப்பட்ட காரு, இப்போ வந்து பைபிள் தான் முக்கியமாகும்னு சொல்லி தூக்கி போட்டு வீட்டை விட்டு போயிட்டான். வீட்டை விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட பேசலாம். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை நினச்சி பார்த்துருக்காங்க. கொஞ்சம் வெளியே போய் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்பாவை இன்வைட் பண்ணலை. 2வது பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவை நினச்சி பார்த்துருக்காங்க. கொஞ்சம் அப்பாவை போய் கொஞ்சம் பார்ப்போமே. போகும்போது அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக்கி செத்துட்டார். போகிற நேரத்தில் அவருடைய பாடி தான் வீட்டில் இருந்திருக்கு. அவர் பார்த்தோன்னே உடஞ்சி வேதனைப்பட்டிருக்கான். எல்லாம் முடிஞ்சு போனோடனே அவங்க அப்பாவுடைய ஆஃபீஸ் ரூமில் போயிருக்காரு. அப்படியே உட்காந்து பார்க்கும்போது ஏத்தாப்பில் முத கொடுத்தாரு பார்த்தீங்களா கிஃப்ட்டு, அது ஏத்தாப்பில் ஒரு இதில் அப்படி இருந்திருக்கு. அதை போய் பார்த்துருக்கான். பார்த்தோன்னே அப்படியே பிரித்து பார்க்கும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கு. பொல்லாதவள் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்ய அறிந்திருக்கும்போது தேவன் தம்மிடத்தில் கேட்பதற்கு பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயம் இல்லவா, அது கேட்டிருக்கு. அதை பார்த்த உடனே முதல் முறையாக அந்த பைபிளை பிடிச்சி அப்படி செஞ்சுருக்கான். டக்குன்னு மேலே அந்த பைபிளுக்குள்ளே வந்து ஒரு கீ விழுந்திருக்கு. அவனுக்கு பார்த்த உடனே ரொம்ப நொறுங்கிட்டான். உடனே செட்டை திறந்து பார்த்துருக்கான். இங்கே நிறைய கார் இருக்குது. அதில் ஒரு கார் அப்படி மூடப்பட்டு தூசியோடு இருந்திருக்கு. இவன் கேட்ட காரு அதுக்குள்ளே இருந்திருக்கு. ஆனால் அது அந்த அளவுக்கு அதை பிரித்து பார்க்க நேரம் இல்லை. உங்களுக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா கிஃப்ட்டும் இந்த கிஃப்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. இதை கொஞ்சம் பிரித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். சுகம் இருக்கிறது, நல்வாழ்வு இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. அவரோட நெருங்கி ஜீவித்தீங்கன்னா பிரயாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம்.